காலை வணக்கம் புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவா இன்று கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சபரி அண்ட் சௌமியா கூட காலை வணக்கம். காலை வணக்கம் சௌமியா, குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னாச்சு? ஒரு பாஸ் பட்டனை வந்து நீங்க பிரஸ் பண்ணா தான் நான் அடுத்த டயலாக் பேச முடியுங்க. ஓகே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூஷுவல் டாபிக் வந்து நம்ம பேச போறோம். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கோம். நாம யூஷுவல் டாபிக்ல என்ன ட்விஸ்ட் வைக்கிறீங்க? என்ன அப்படின்னா இந்த வெஜிடேரியனிசம் உங்களுக்கு தெரியுமா? நீங்க வந்து வெஜிடேரியனா இல்ல நான் வெஜிடேரியனா? நான் வெஜிடேரியன். நான் இந்த சமாளிஃபிகேஷன் கமல் படத்திலே வாதுறேன் வெஜிடேரியன் இல்ல. ஆனா நீங்க வெஜிடேரியன் சொல்றீங்கல்ல, நீங்க வந்து பால் சாப்பிடுவீங்களா? காலையில எந்திரச்சுனா பால் குடிக்கணும், நைட் குடிக்கணும், பால் குடிக்கணும். எங்க வீட்ல ரெகுலரா பண்ற வேலைகள். தேன் சாப்பிடுவீங்களா? கண்டிப்பா. அப்ப நீங்க வெஜிடேரியனே கிடையாதுங்க. இதுதாங்க அந்த ட்விஸ்ட். எப்படி இருக்கு? அப்ப நான் வெஜிடேரியன் இல்லையா? இல்லங்க, இப்போ வந்து உங்களை குற்ற உணர்ச்சிக்கு வந்து நான் ஆளாக போறேன். சீரியஸா இதே கன்ஃபியூஷன் தான் வந்து எனக்கும் வந்தது. பட் என்னன்னா, இன்னைக்கு வேர்ல்டு வெஜிடேரியன் டேல உண்மையா வந்து வெஜிடேரியனிசம் வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம டயட்ல வந்து மாத்திக்கிட்டா அது நம்மளுக்கும் நம்ம சார்ந்த விஷயங்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா நல்லதா இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம். அதான் என்ன டே அப்படின்னு பார்த்தா வேர்ல்டு வெஜிடேரியன் டே. இந்த டேல தான் நீங்க வந்து அதிர்ச்சியா வந்து நான் வெஜிடேரியன் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கல்ல. சோ அதுக்கான பதிலா சொல்றதுக்காக ஒரு கெஸ்டும் வந்துட்டு இருக்காங்க. ஓகே, அதுக்குமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சூப்பரா ஒரு முத்திரை பார்க்க போறோம். பார்த்தலாமா? வணக்கம். நலம்பெறும் முதிரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒற்றை தலைவலிக்கான ஒரு தீர்வு. அடிக்கடி நமக்கு வந்து இந்த தலைவலி பிரச்சனை இருக்கும். இந்த தலைவலி பிரச்சனையில் பல வகையாக இருந்தாலும் அதில் ஒற்றை தலைவலி அப்படின்றது வந்து ஒரு நமக்கு அதிக தொந்தரவுகளை தரக்கூடிய ஒரு விதமான தலைவலி. இது வலது பக்கம் மட்டும் இருக்கும் அல்லது இடது பக்கம் மட்டும் இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 3 விதமான முதிரைகளை நம்ம செய்ய போகிறோம். முதல் முதிரை வந்து தலைச்சூரி முதிரை, இரண்டாவது முதிரை வந்து குபேர முதிரை, மூன்றாவது வந்து பாவன முதிரை. ஒவ்வொரு முதிரைகளையுமே 20-20 நிமிடம் செய்ய வேண்டும். முதிரைகள் செய்யும்போது சில குறிப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நடந்துக்கிட்டு செய்யக்கூடாது, சாப்பிட்ட உடனே செய்யக்கூடாது, வெறுந்தரையில் அமர்ந்து செய்யக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன குறிப்புகளை மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி முதிரைகள் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் உடனடியாக தண்ணி தாகம் அடித்தாலும் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிடம் இடைவெளி கழித்து நீங்கள் தண்ணீர் குடிக்கலாம். இப்போ இந்த முதிரைகளை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல் முதிரை வந்து தலைச்சூரி முதிரை. உங்களுடைய 2 கைகளிலும் இது கொஞ்சம் வேறு மாதிரி செய்யணும். வலது கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் பெருவிரல் நுனியில் தொட்டு இந்த 2 விரலையும் அப்படி நீட்டி வச்சுருக்கணும். இடது கையில் பார்த்திங்கன்னா மோதிர விரலை மடித்து அப்படி உள்ளங்கையில் வச்சுட்டு பெருவிரல் நுனியால் இந்த மாதிரி உங்களுக்கு வெளிப்புறமாக தள்ள வேண்டும். பெருவிரல் நுனியில் இந்த நடுவிரலினுடைய அடிப்பாகத்தில் அப்படி கையை வச்சு வெளியில் தள்ளணும். இந்த 2 விரல்களையும் அப்படி மாற்றி மாற்றி நம்ம செய்கிறது வந்து தலைச்சூரிய முதிரை அப்படின்ற பேர். இந்த முதிரை முதல் 20 நிமிடம் செய்யணும். நிறைய தலைவலிகள் வந்து இந்த முதிரை செஞ்ச உடனே சரியாயிரும். இருந்தாலும் அடுத்தடுத்து சொல்லக்கூடிய இந்த 2 முதிரைகளையும் தொடர்ந்து செய்வதன் மூலமாக இந்த தலைவலி நமக்கு திரும்ப வராமல் இருப்பதற்கு உதவி செய்யக்கூடிய முதிரைகள் அது. இரண்டாவது முதிரை பார்த்திங்கன்னா குபேர முதிரை. உங்களுடைய மோதிர விரலும் சுண்டு விரலும் 2 கைகளிலுமே மடித்து இப்படி உள்ளங்கையில் வச்சுக்கணும். ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் பெருவிரல் நுனியில் தொட்டு இப்படி ஒரு வட்ட வடிவத்தை உருவாக்கி இப்படி நீங்கள் பிடிச்சிக்கணும். இந்த முதிரைக்கு பேர் குபேர முதிரை. மூன்றாவது செய்யக்கூடிய முதிரை பார்த்திங்கன்னா பாவன முதிரை. 2 கைகளிலுமே இப்படி வணக்கம் வச்சு நடுவிரலை மட்டும் இப்படி மடித்து இப்படி உள்ளே கொண்டு வரணும் 2 பக்கமும். இந்த முதிரைக்கு பேர் பாவன முதிரை. இப்போ ஒவ்வொரு முதிரையுமே நம்ம 20-20 நிமிஷம் செய்ய வேண்டும். இது செஞ்சு முடித்த உடனேவே நமக்கு வந்து தலைவலியிலிருந்து ஒரு நிவாரணம் கிடைக்கும். திரும்ப திரும்ப நமக்கு இந்த தலைவலி வராமல் இருக்கிறதுக்கு வந்து சில மூலிகைகளினுடைய பயன்பாடுகளும் நமக்கு உதவியாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த நொச்சி அப்படின்றது வந்து மிக அற்புதமான ஒரு மூலிகை. இது சும்மா நம்ம வீட்டு தொட்டியில் கூட வளர்க்கலாம். இந்த நொச்சி இலைகளை பறித்து இரவு படுக்கும்போது தலையாணிக்கு அடியில் வச்சுட்டு படுத்தாலே போதும். அடிக்கடி வரக்கூடிய இந்த தலைவலி பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். இந்த மாதிரி நல்ல பல விஷயங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு நாளும் பலருக்கும் இதை கற்றுக் கொடுப்பதற்கு தயங்காமல் இருக்கணும். அப்போ தான் நமக்கு இது மறக்காமல் இருக்கும். நல்ல பல விஷயங்களை கற்றுக்கொண்டோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பத்தியா, வெஜிடேரியன் எந்த அளவு வாழ்க்கைக்கு முக்கியமோ அதே மாதிரி முத்திரைகளும் முக்கியம். நீ எந்த டேவா இருந்தாலும் அதை தனியா சொல்லியிருப்பேன். வேற ஏதாவது புதுசா சொல்ல நானும் டெய்லி அதே மாதிரி முத்திரைகள் ரொம்ப முக்கியம். ஓகே, ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத தவிர்த்து உங்களுக்கு ஸ்கிரிப்ட் இல்லாத காரணத்தால் நான் ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வந்து திருப்பி வந்து உங்கள்கிட்ட பேசுறேன். புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக் புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவை என்று கேட்டுட்டு இருக்கீங்க. அதை வந்து பேசிட்டு இருக்கோம் சௌமியா அண்ட் சபரி. நேச்சரோட வந்து ஏந்து வாழணும், இயற்கையோட ஏந்து வாழுங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம நேச்சரோட எழுந்து வாழணுமா? புரியல.
ஏந்து யூ டோன்ட் நோ தமிழ்னோ உங்களுக்காக நான் வந்து ஆங்கிலத்துல எல்லாம் வந்து மொழிபெயர்த்து எல்லாம் வந்து கொடுக்க முடியாது. நான் வந்து நேச்சரோட வந்து பேரலா வந்து தமிழ் வார்த்தையா இல்ல ஆங்கிலம் சொல்ல முடியாது அப்படின்னீங்களே. இயற்கைன்னு சொன்னாலும் புரியல, ஏன்னு சொன்னாலும் புரியல. நான் சிம்பிளா சொல்றேன். இப்ப அடுத்து வந்து நேச்சுரோபதி பகுதி வரப்போகுது. டாக்டர் நிவேதா வந்து பேச போறாங்க. எப்படி நாம வந்து ஹெல்த்தியா இருக்கிறது, அதுவும் இந்த ஆர்டிஃபிஷியலான விஷயங்களை ஒதுக்கி வச்சுட்டு நேச்சுரலான விஷயங்களை வந்து எப்படி ஹெல்த்தியா இருக்குதுன்னு சொல்ல போறாங்க. செயற்கையான விஷயங்களை தாண்டி இயற்கை முறைப்பாட்டுடன் சேர்ந்த இயற்கை வழிமுறைகளை சேர்ந்ததுதான் இந்த நேச்சுரோபதி. பார்ப்போமா? இயற்கை மருத்துவத்தில் இன்னைக்கு இமர்ஷன் பாத் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இமர்ஷன் பாத் அப்படிங்கிறது பெரிய ஒரு பாத் டப்பில் நம்ம ஃபுல் பாடியையும் எக்ஸப்ட் நம்மளுடைய தலைப்பகுதியை விட்டுட்டு முழு தோள்பட்டையிலிருந்து கால் வரைக்கும் அனைத்து பாகங்களும் உடல் பாகங்களும் உள்ள மூழ்கி இருக்கக்கூடிய பாத் வந்து இமர்ஷன் பாத். இந்த பாத்தில் சுடுதண்ணியில் எடுக்கலாம், குளிர்தண்ணியில் எடுக்கலாம், நியூட்ரல் வாட்டரில், அல்லது குளிர்தண்ணியில் ஒரு 3 நிமிஷம், சுடுதண்ணியில் 3 நிமிஷம், அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஆல்டர்னேட் பாத், இந்த மாதிரி நிறைய வெரைட்டியை தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி அந்த ப்ரொசீஜரை மாற்றி எடுக்கலாம். இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கையில் கோல்டு பாத் எடுக்கையில் அந்த கோல்டு பாத் முடிச்சதுக்கப்புறமா விகரஸாக எக்ஸசைஸ், அதாவது நல்ல ஸ்வெட் ஆகிற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா இந்த கோல்டு பாத்தோட எஃபெக்ட் வந்து இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். அதாவது கோல்டு பாத் அப்படிங்கிறது ஷார்ட் டியூரேஷன், அதாவது ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம், மீறி போச்சு அப்படின்னம்னா 10 நிமிஷம், அதுக்கு மேலே எடுத்துறது வந்து நல்லது கிடையாது. இதே ஹார்ட் பாத் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரொலாங்காக எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுக்கலாம். இந்த கோல்டு பாத் எடுத்து முடிச்சோன்னே பாடியை வார்ம் பண்ணுறதுக்கு ஒரு டவல் வச்சு நல்லா ரப் பண்ணலாம் அல்லது எக்ஸசைஸ் பண்ணலாம். ஹாட் வாட்டர் பாத் எடுக்கையில் தலைக்கு வந்து ஈரத்துணி வச்சுக்கணும். ஒரு டம்ளர் தண்ணி வந்து முன்னாடி ஒரு 200 ml to 250 ml தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பாத் டப்புக்குள்ளே போகணும். இந்த பாத் டப்பில் போகையில் இமீடியட்டாக டக்குன்னு நம்ம உள்ளே போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்பை நினைக்கிறோம் அப்படிங்கிறப்போ எந்த பகுதி முதல்ல உடம்பை நினைக்கிறோமோ அந்த பகுதியில் வந்து எஃபெக்ட் வந்து அதிகமாகவும் மற்ற பகுதியில் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முழு உடம்பும் சடனாக உள்ளே இமர்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி தலைக்கு வந்து நல்ல ஒரு கோல்டு ஹாட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னோம்னா தலை வந்து ஒரு கோல்டு வாட்டரில் நல்லா வந்து ஒரு மசாஜ் மாதிரி வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இதில் கோல்டு இமர்ஷன் பாத்தில் என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து அதிகமாக ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் சொல்லக்கூடிய ஜீரணத்துக்கு உகந்த அந்த அமிலத்தை வந்து அதிகப்படுத்தும். அது குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ரெண்டையுமே வந்து அதிகப்படுத்தும். அதனால் ஜீரண சக்தியானது அதிகரிக்கும். பொதுவாக குழந்தைகள் எல்லாமே வந்து சில சமயங்களில் பசி இல்லாமல் மந்தமாக அல்லது வெயிட் அதிகரிக்காமல் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த பாத் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஆனால் இவங்களுடைய டியூரேஷன் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னம்னா குழந்தைங்களுக்கு வந்து சீக்கிரமாக மயக்க வர்றதுக்கு மாதிரி ஒரு ஃபீல் வரலாம். அதனால் அந்த டியூரேஷன் மட்டும் 3 to 5 மினிட்ஸ்க்கு மேலே இல்லாமல் மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி வயசில் பெரியவங்களும் நம்ம கவனமாக பார்த்துக்கணும். அடுத்ததாக இந்த பாத்னால் என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை அதிகப்படுத்தும். ரெண்டாவது நம்ம உடம்புடைய வெப்பநிலையை வந்து சரிசமப்படுத்தும், சீர்படுத்தும். அதாவது ரொம்ப அதிகமாக சூடு இருக்கிறவங்க நார்மல் டெம்பரேச்சருக்கு கொண்டு வரும். நரம்பு மண்டலத்தை வந்து 2 நரம்பு மண்டலங்கள் நம்மளுக்கு 2 விதமான செயல்பாடுகளை பொறுத்து நம்ம நரம்பு வந்து நம்ம பிரிக்கிறோம். ஒன்று சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். சிம்பத்தட்டிக் அப்படிங்கிறது இரத்த குழாய்களை சுருக்கிறது, நம்மளுடைய உடலுடைய சுருக்கத்துக்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடிய நரம்பு. இந்த நரம்பை சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் வந்து இது அதிகப்படுத்தும். அதனால் டக்குன்னு நம்மளுக்கு பார்த்தோம்னா அந்த இரத்த குழாய்கள்லாம் சுருங்கி அதனால் வந்து இரத்த ஓட்டம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கலாம், பிளட் ப்ரெஷர் கூடுற மாதிரி இருக்கலாம், ஹார்ட்டுடைய பல்ஸ் ரேட் வந்து அதிகமாகிற மாதிரி இருக்கலாம். ஆனால் அதுக்கு அடுத்தது நம்ம பண்ணக்கூடிய விகரஸ் எக்ஸசைஸ் இது அப்படியே உல்டாவாக பண்ணிவிடும். அதாவது ஹார்ட் ரேட் வந்து நார்மலுக்கு வரும், பிளட் ப்ரெஷர் வந்து நார்மலுக்கு வரதை நம்மளால் உணர முடியும். நேச்சுரோபதி தினம் நிவேதா சொல்கிறப்ப எனக்கு புது புது ஆச்சரியமான விஷயங்களாக இருக்குது. ஏன்னா நம்ம மருந்து தேடி எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கோம், ஆனால் எல்லாமே நம்ம உடலுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்ல எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பொதுவாக இந்த வெஜிடேரியனிசம் பற்றி இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அது சம்மந்தமாக நம்மளுக்கு ஆரம்பத்துலேயே நிறைய டவுட்ஸ்லாம் இருந்தது. அதை கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம கெஸ்ட்டும் வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் போயிருந்தலாமா? புதியுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவாய் இன்று. வெல்கம் பேக். புதியுகம் FM ஸ்டேஷனில் இனியவா இன்று கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் சபரி அண்ட் சௌமியா வேர்ல்டு வெஜிடேரியன் டே. வெஜிடேரியனிசம் பற்றி நீங்கள் நம்ம வந்து பேச போகிறோம். ஆனால் அந்த வெஜிடேரியனிசம்லேயே நிறைய கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, நிறைய சப்டிவிஷன்ஸ்லாம் இருக்குது, எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி தன்னால் தெரிஞ்சுட்டு இருந்தோம் இல்லையா? ஆமாம், ஏதாவது பார்த்தோன்னா இதெல்லாம் வெஜிடேரியன் மாறிடுச்சா அப்படின்னு எனக்கு இப்போ தான் தெரிய வருது இல்லை? அந்த மாதிரி நிறைய கேள்விகளும் இருக்குது. ஸோ நம்மளோட கேள்விகள், சந்தேகங்கள், டவுட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பதில் சொல்கிறதுக்காக மீல் அண்ட் ஹீலோடைய ஃபவுண்டர் பிரீத்தி அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம்.
மேம் மீல் அண்ட் ஹீல் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். அப்படின்னா என்ன? ஓகே, மீல் அண்ட் ஹீல்ங்கிறது நாங்கள் ஆரம்பித்த ஒரு கம்பெனி. ஹோலிஸ்டிக் ஹெல்த் ப்ரோக்ராம், எம்னா மொபைல் ஹெல்த் ப்ரோக்ராம். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு சூட்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் டிசைன் பண்ணியிருக்கோம். காரணம் என்னென்னா எவ்ரி ஒன் இஸ் பிஸி, எல்லாருக்கும் எராட்டிக் ஸ்கெடியூல்ஸ் இருக்குது, ஒர்க் ஹவர்ஸ்லாம் ஜாஸ்தி இருக்குது. அப்படிங்கிறச்ச ஹெல்த்துக்கு கேர் பண்ணுறதுங்கிறது பின்வாங்கிடுது. ஸோ அதெல்லாம் மீறி இஃப் சம்மன் வாண்ட்ஸ் டு இன்டர்னலி மோட்டிவேட்டடாக இருந்து அவங்களே தன்னை ஹெல்ப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு ஈஸியான ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் பீப்புள் டோன்ட் ஈவன் ஹேவ் டு கம் அண்ட் மீட் அஸ். ஆன்லைன்லேயே எங்களை காண்டாக்ட் பண்ணி எங்ககிட்ட பேசி அவங்களுக்கான நாங்கள் ஒரு பிளான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் அதை ஃபாலோ பண்ணாலே சக்ஸஸ்ஃபுல்லி சின்சியராக ஃபாலோ பண்ணாலே பீப்புள் வில் பி ஏபிள் டு சி வெரி குட் ரிசல்ட்ஸ். அந்த ஐடியா தான் இது. ஓகே, ஸோ இன்னைக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சிஸ்டம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் யூர் வீகன், அதையும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். வீகனிசம்க்கும் வெஜிடேரியனிசம்க்கும் உள்ள அந்த டிஃப்ரென்சஸ் மைல்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி சொல்லுங்கள். வீகனிசம் அண்ட் வெஜிடேரியனிசம். ஓகே, வெஜிடேரியனிசம்ங்கிறது ஒரு உணவு முறை, வீகனிசம்ங்கிறது ஒரு வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவோம். வெஜிடேரியனிசம் ஆக்சுவலி அதோட அர்த்தத்தை நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வெஜிடேஷன்ங்கிற வார்த்தையிலேருந்து வருது வெஜிடேரியனிசம். ஸோ ஆனால் மனுஷங்க தன்னோட கன்வீனியன்ஸ்க்காக முட்டை பாலெல்லாம் சேர்த்து அவங்களும் வெஜிடேரியன்ஸ்னு சேர்த்துக்கிறாங்க. பட் உண்மையாக வெஜிடேரியனிசமோட ரீசன் வெஜிடேரியனிசமோட மீனிங் பார்த்தோன்னா இட் இஸ் சம்திங் விச் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் பிளான்ட்ஸ். வீகனிசம்ங்கிறது இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல், இட்ஸ் சம்திங் விச் கம்ஸ் அவுட் ஆஃப் அன் அவேக்கனிங் ஃப்ரம் இன்சைட். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வீகனாக மாறதுக்கு காரணம் வெஜிடேரியனிசமில் இருக்கிற ஃப்ளாஸ் எல்லாம் உணர்ந்து அது நம்ம பண்ணக்கூடாது, இந்த கொடுமைக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுனால வீகனாக மாறுறோம். So that means we will abstain from anything that comes from animals. Vegans are people who abstain from anything. So that even includes silk, pearl, milk, everything that comes from animals. Honey, it's also is a part of it. ஸோ கேர்ஃபுல்லாக நம்ம போடுற ட்ரெஸ்லேருந்து நம்ம வாழற வாழ்க்கை முறையை கூட லெதர் சோஃபா யூஸ் பண்ணக்கூடாது, லெதர் ஷூஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எவ்ரி திங் கோயிங் இன் டு எவ்ரி பிட் ஆஃப் டீட்டெயில் டு அண்டர்ஸ்டாண்ட் இஃப் வி ஆர் காசிங் ஹார்ம் டு another being or not. ஸோ ஐ வுட் சே இட்ஸ் அ வெரி கான்ஷியஸ் டிசிஷன் தட் பீப்புள் மேக். மேம் நீங்கள் சொன்னீங்க இதை பார்த்தீங்கன்னா பால் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேன் சாப்பிட்றது, இதுவே வந்து வெஜிடேரியன் கிடையாது அப்படின்னு சொன்னீங்க. என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வந்து கல்கட்டா போயிருந்தேன். கல்கட்டாவில் பார்த்தீங்கன்னா போனா ஃபிஷ் அப்படின்னு ஒரு ஃபிஷ் இருக்குது, அதுவே வந்து அவங்க வெஜிடேரியனில் சேர்த்துட்டதா அப்படின்னு சொன்னாங்க. ஜல புஷ்பம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை. ஸோ இப்போ வந்து ஏரியாக்கேரியா வந்து இந்த வெஜிடேரியன் வந்து மாறுமா, வெஜிடேரியனிசம் வந்து? அகெயின் இதெல்லாம் மனுஷங்க கொடுக்குற டெஃபினேஷனுங்கிறதுனால தனக்கு வேணுங்கிறத தான் எடுத்துக்கிறோம் நம்ம. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் யூ நோ தட் எந்த ஃபிஷ்ஷும் எந்த மரத்துலேருந்து வருது கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் அ வெஜிடேரியன் அட் ஆல். இட் இஸ் அ லைஃப் விச் வாண்டட் டு லிவ், விச் வாஸ் இன் தி வாட்டர் ஹாப்பிலி ஸ்விம்மிங் அண்ட் வி கோ அண்ட் புல் இட் அவுட் ஆஃப் இட். ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி நாட் வெஜிடேரியன். ஓகே ஓகே. ஸோ அவங்க வந்து சொல்கிற மாதிரி தான். ஆனால் நம்ம வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரியான ஒரு கலாச்சாரம் இருக்கும். அங்கே அந்த ஃபுட் ஹேபிட்டே வந்து வேறுபடும். இப்போ நம்மளோட இதில் வந்து ஒரு வேறு மாதிரி இருக்குன்னா நார்த் சைடில் வந்து டோட்டலாக வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்தியாக்குள்ளேயே வந்து பேசிகிட்டு இருக்கோம். பட் அவுட் ஆஃப் இந்தியா அதர் கண்ட்ரிஸ் வெளிநாடுகளில் இந்த கான்செப்ட் எந்த அளவுக்கு வந்து பிரபலமாக இருக்குன்னு சொல்லுங்கள் மேம். ஆக்சுவலி வெளிநாட்டில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா தேர் ஆல் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் வந்து லார்ஜ்லி மீட் ஈட்டிங் பாப்புலேஷன். ஆனால் இப்போது அவேர்னஸ் வந்து நிறைய பேர் வந்து எஸ்பெஷலி வீகன் பாப்புலேஷன்லாம் பார்த்தீங்கன்னா the amount of awareness is amazing. I mean, if I'm not wrong, statistics says that almost 20% of Israel is almost going vegan. Lot of vegan restaurants, vegan activismலாம் பயங்கரமாக நடந்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இஸ்ரேலோட மிலிட்ரிலேயே தேவ் இன்ட்ரடியூஸ் வீகன் ஷூஸ், லெதர் யூஸ் பண்ணாமல் நான் லெதர் ஷூஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. வீகன் ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நிறைய ஜெயில்ஸ்லலாம் தேர் இன்ட்ரடியூசிங் வீகன் ஃபுட்ஸ் பிகாஸ் இட் ஆல்சோ ஹேஸ் அ சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. சேம் வித் அமெரிக்கா, லாட் ஆஃப் பாப்புலேஷன் இஸ் டர்னிங் வெஜிடேரியன். இன்ஃபேக்ட் ஹிந்துயிசம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆன நிறைய பேர் வெஜிடேரியனாக மாறி தே ஆர் ஆல்சோ ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் எதுக்காக வெஜிடேரியன் நிறுத்திட்டாங்க, மாடு கூட தான் ஒரு மிருகம், அது எதுக்காக நம்ம அதோட பால் எடுத்து சாப்பிடணும் அப்படின்லாம் யோசிச்சு அவங்களா வீகனா மாறுறாங்க. ஸோ விச் இஸ் வெரி இம்ப்ரெசிவ். ஓகே, இந்த வெஜிடேரியன் டே பற்றி பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டு ப்ரொமோட் ஜாய் அண்ட் கம்பேஷன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது எதனால் இதை சொல்கிறாங்க? அதாவது வெஜிடேரியனாக இருந்தால் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அர்த்தமா? அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு இன்னொரு சின்ன கேள்வியும் வருது. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து கொலைகாரங்க, கொள்ளடிக்கிறவங்க, இந்த ரேபிஸ்ட் அவங்களெல்லாம் பார்த்தா வந்து அவங்கள வெஜிடேரியனே கிடையவே கிடையாதா? கண்டிப்பாக இருப்பாங்க. பட் ஹவவர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்ன சொல்கிறதுனா தி அமௌண்ட் ஆஃப் கிரிமினல்ஸ் carnistன்னு சொல்லுவோம் அந்த வார்த்தையை, people who consume animals. So they are slightly on the higher side அப்படின்னு சொல்லுவாங்க. However, I won't disagree. Vegetarians are also very rude, impolite எல்லாம் இருக்காங்க. They are there. I would say ஒரு high level of consciousness reach பண்ணுறதுக்காக நம்மளா ஆர்வத்தோட கேள்வி கேட்டுட்டே இருக்கிறச்ச நம்ம
நிறுத்திடக்கூடாது, நம்மளோட ஆர்வத்தை நிறுத்திடக்கூடாது. ஸோ நிறுத்தாமல் இருக்கிறச்ச நம்ம யோசிக்க தான் நம்மளுக்கு புரியும். அண்ட் ஐம் ஷுர் இட் வில் லீட் யூ டு அ பாத், நம்ம கேள்வி கேட்க இட் வில் லீட் யூ டு அ பாத் வேர் யூ வில் கோ வீகன், அண்ட் தட் ஹேஸ் அ லாட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட்ஸ். இன்ஃபேக்ட் நான் இப்போ ரீசெண்டாக there was a study which I came across which said that brain patterns match பண்ணியிருந்தாங்க between a vegan, vegetarian and a non-vegetarian. அண்ட் ஃபார் நான் வெஜிடேரியன்ஸ் அவங்க உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமாவே இஷ்டத்துக்கு ஹார்மோன் ரிலீஸ் அண்ட் எவ்ரி திங் வாஸ் வெரி வியர்ட் த பேட்டர்ன், நாட் சம்திங் விச் would be ideally happening. அண்ட் அதை கம்பேர் பண்ணுறதுக்கு they even did it with some அனிமல்ஸ்னால் நேச்சுரல் ஃபுட் தான் சாப்பிட்டுன்னு இருக்கும், நம்மள மாதிரி கிடையாது இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி. ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கறச்ச பீப்புள் who are consuming foods which are not suitable for their body அப்படி போட்டுடலாம். அவங்களுக்கு தான் they were having a lot of psychological disturbances, brainல வந்து தேவையில்லாத விஷயம்லாம் செக்ரீட் ஆகுது, or all those imbalances were happening because you were consuming something which you are not supposed to consume. நீங்க வந்து சொன்னீங்க சைக்கலாஜிக்கலான நிறைய விஷயங்கள் இருக்கு, பட் ஃபிசிக்கலா அண்ட் ஹெல்த் ரிலேட்டடா வந்து சொல்லுங்க. வீகனிசம் ஃபாலோ பண்றதால, வெஜிடேரியனிசம் ஒரு வீகனிசம் ஃபாலோ பண்றதால இந்த ஆயில் வந்து அதிகரிக்கும், ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதை பத்தி சொல்லுங்க. வெஜிடேரியனிசம் ஷோர்லி நோ. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெஜிடேரியன்ஸ்க்கு வர வியாதியே தான் வெஜிடேரியன்ஸ்க்கும் வருது. ஸோ ஷோர் வெஜிடேரியனிசமோட இட் ஒன்ட் ஸ்டாப். நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க, எங்கள் பாட்டிலாம் 90 வயசு வரைக்கும் வளராங்க, இப்போ கூட ஆக்டிவாக இருக்காங்க எட்ஸெட்ரா. போய் பாருங்கள் உங்கள் பாட்டி அந்த காலத்தில் எவ்வளோ பால் குடிச்சிருக்காங்கன்னு. வீட்டில் மாடு இருந்தால் தான் பால், அந்த மாடு கன்று போட்டு அந்த கன்று குடிச்சு முடித்து வர பால் மட்டும்தான் வீட்டுக்கு பால். அதை தவிர நம்மளை மாதிரி ஆர்டிஃபிஷியலி இன்செமினேட் பண்ணி ஃபுல் 24 hours பால்லாம் சப்ளை இருக்காது. மில்க் ஸ்வீட்டு, கீ ஸ்வீட்லாம் கிடையவே கிடையாது அந்த காலத்தில். ஸோ பிகாஸ் தேர் கன்சம்ஷன் ஆஃப் அனிமல் பேஸ்ட் food was very minimal, அதனால definitely it had a very positive effect on their system. அப்போ கூடயுமே இப்போ நிறைய பாட்டி தாத்தாலாம் 60-70 வயசாகி they suffering a lot with a lot of diseases like diabetes, hypertension, அதெல்லாம் ரொம்ப காமன், எல்லா குடும்பத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு வியாதி. ஸோ அதுக்கு டெஃபினெட்லி மில்க் இஸ் அ ரீசன். ஏன்னா ஒரு சயின்டிஸ்ட்டை போய் கேட்டிங்கன்னா they will clearly tell you that milk is equal to meat is equal to animal protein, cholesterol, unwanted fat, saturated fat especially. ஸோ இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தேவையான விஷயமே கிடையாது. ஸோ உங்கள் ஆயுள் நீடிக்கணும் அப்படின்னா பிளான்ட் பேஸ்ட். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்கிறேன். ஓகினாவான்னு ஒரு இடம் இருக்குது ஜப்பானில். they have the largest number of centenarians. அப்படின்னா 100 வயசுக்கு மேலே வாழக்கூடிய நிறைய பாப்புலேஷன் இப்போ கூட அங்கே இருக்குது. அண்ட் அது வந்து ஒரு சின்ன ஐலாண்ட் இன் ஜப்பான். அண்ட் தே கன்சியூம் ஃபுட்ஸ், அவாலே வளர்க்குற சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடுவோம். அண்ட் மோஸ்ட்லி பிளான்ட் பேஸ்ட் டயட். தே ஹேவ் வெரி மினிமல் அமௌண்ட் ஆஃப் ஃபிஷ், அதுவும் அவங்க வாட்டர்ஸ்லேயே வளர்கிற ஃபிஷ் விச் இஸ் வெரி வெரி ரேர். சே ஒரு வருஷத்தில் தே மேக்ஸிமம் ஹேவ் ஃபிஷ், நான் படித்த வரைக்கும் தே ஹேவ் ஃபிஷ் சே ஒன்லி 5 or 6 times, அண்ட் நான் வெஜிடேரியன் ஆல்சோ வெரி வெரி லெஸ். ஆனால் அவங்களோட யங்கர் ஜென்ரேஷனே பார்த்தீங்கன்னா worst. they all go to the cities, migrated into the cities, eating all the western diet. ஸோ அந்த ஜென்ரேஷன், the younger generationக்கு இன்னும் நிறைய வியாதி இருக்குது ஓல்டர் ஜென்ரேஷனை விட. அண்ட் ஓல்டர் ஜென்ரேஷன் இஸ் ஸ்டில் டூயிங் வெல். லைக் ஐ செட் largest number of centenarians. அதே மாதிரி மெக்சிகோவில் ஒரு மவுண்டனில் ஒரு ட்ரைபல் இருக்காங்க. They are the fastest runners in the world, and they still consume largely plant-based food. Again, meat is very rare in their food. So in fact avanga grain and vegetable consumption da romba jaasti. So there are a lot of proofs for this, that ஒரு plant-based diet. In fact, USல there's a group called PCRM, Physicians Committee for Responsible Medicine. They come up with all these research intervention studies னு சொல்லுவோம், where they tell people to shift to a whole plant-based diet. அதனால அவங்களுக்கு என்னென்ன வியாதிலாம் அவங்க ரிவர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் அப்சர்வ் பண்ணிகிட்டே வரைச்சா the results are phenomenal. அந்த one of the reasons நாங்கள் ஏன் இதை ஆரம்பித்தோம் அப்படின்னா, ஏன்னா the health benefits are amazing in a whole plant-based diet. ஸோ அது கொண்டு வரதுக்காக தான் நாங்கள் மெயினாக கொண்டு வந்ததே இது. நம்ம சென்னையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் ஆர்கானிக் ஸ்டோர்ஸ்லாம் வந்துருச்சு தெரியுமா. இப்போ வந்து கவர்மெண்ட் கூட இதுக்கு வந்து நிறைய ஃபண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ரீசெண்டாக வந்து பீச் வந்து போயிருந்தேன். அப்போ வந்து பீச்சுக்கு ஆப்போசிட்டில் கூட வந்து ஒரு சின்ன ஒரு டெம்போ ட்ராவலர் மாதிரி ஒன்று நிற்க வச்சு பார்த்தீங்கன்னா வந்து வித்துட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னு போய் பார்த்தா இந்த மகளிர் சுய உதவிக்குழு இருக்காங்க இல்லையா, மகளிர் சுய உதவிக்குழு, அதுதாங்க சொன்னேன், மகளிர் சுய உதவிக்குழு. அவங்க வந்து அந்த மாதிரி இருக்கிற ஒரு குழுவில் வந்து ஒரு பர்டிகுலர் டீம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆர்கானிக்கான விஷயங்கள்லாம் வித்துட்ருக்காங்க. இந்த திணை பிஸ்கெட்ஸு, அப்புறம் இந்த நவதானியம், இது மாதிரியான நிறைய விஷயம் அவங்களே வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வந்து வித்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட்லேயும் நிறைய சப்போர்ட், நிறைய ஃபண்ட்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்கன்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நல்ல விஷயங்கள் என்னைக்கு நடந்தாலும் நம்ம கவர்மெண்ட் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு சின்ன பிரேக் போட்டு தெரிஞ்சுக்கலாம். புதுயுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று.
வெல்கம் பேக் புதிய மஃபம் செஷனை கேட்டுட்டு இருக்கீங்க. இனியவை இன்று வித் சபரி அண்ட் சௌமியா. சௌமியா கேள்விப்பட்டியா? அதாவது பார்த்தோன்னா இந்த வெஜிடேரியன் வந்து நம்ம நிறைய பொருள் சாப்பிட்றது உண்மையிலே வெஜிடேரியன் மேம் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய வருது. அது மட்டும் கிடையாது. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ரிசர்ச் வந்து பண்ணாங்க இந்த வீகனிசம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸாக இருக்கட்டும், இல்லை பேக்ட் ஃபுட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வந்து இப்போது நம்ம சும்மா அந்த ஒரு க்ரீன் சிம்பிள் இருக்கா இல்லை வந்து ரெட் சிம்பிள் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் தான் வந்து பார்க்குறோம். பட் அதோட இன்க்ரீடியன்ஸ்க்காக வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது இல்லையா, அது மூலமா கூட நிறைய இருக்குது, அந்த மாதிரி நடக்குது இல்லையா, அதெல்லாம் கூட செக் பண்ணிட்டு தான் நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்கிறாங்க. இனிமேல் ஒவ்வொரு செக் பண்ணுறதுப்போ உங்கள் மேக்கப் கிட்டில் அது இருக்கா அப்படின்னு செக் பண்ணி தான் வாங்கணும். சரியா? நாமளும் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, திறந்து பேசலாம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாவே இந்த நம்ம வீட்டிலாம் சொல்லுவோம் பால் குடிச்சிட்டு போ பால் குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலில் எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இது பரவாயில்ல. சில வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டு வந்து சாப்பாடு தான் சாப்பிடல, பாலாவது குடிச்சிட்டு போ அப்படின்னுவாங்க. இன்ஃபேக்ட் நம்ம ஷோக்கு வந்து ஒரு கெஸ்ட் கூட வந்து சொன்னாங்க மேபி அதை நீங்கள் சப்ளிமெண்ட்டாக யூஸ் பண்ணலாம், பட் மெயின் ஃபுட்டாக யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக எனக்கு இந்த பால்னு சொல்கிறப்ப தான் வந்து இந்த பாலுக்காகவும் இறைச்சிக்காகவும் முட்டைக்காகவும் இந்த ஃபார்ம்டு அனிமல்ஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மேம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பிறந்த உடனே உங்களோட டெத் டே நான் டிசைட் பண்ணுறேன், உங்களோட வாழ்க்கை முழுக்க நான் கேப்டிவிட்டியில் வைக்கிறேன், நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்களுக்கு லைஃப் டைம் சென்டென்ஸ் கொடுக்குறேன், உங்களால் ஒத்துக்க முடியுமா? திஸ் இஸ் அ லைஃப் ஆஃப் அ ஃபார்ம்ட் அனிமல். எவ்ரி அனிமல், இன்ஃபேக்ட் சிக்கன் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இஃப் இட்ஸ் அ ஃபீமேல் எக் ப்ரொடக்ஷனுக்காக போயிடும். இஃப் இட்ஸ் அ மேல் அதுலேயே ஹெல்த்தியாக இருக்கிற மேலே மட்டும்தான் ப்ராய்லர் சிக்கனுக்காக இல்லை சிக்கனுக்காக வளர்ப்பாங்க. சின்ன சின்ன சிக்ஸ் இத்தினூண்டாக இருக்கிற குட்டியெல்லாம் தேல் கிரைண்ட் இட் லைவ் பிகாஸ் இட்ஸ் ஆஃப் நோ யூஸ் டு த இண்டஸ்ட்ரி. அவ்வளோ லார்ஜ் நம்பர்ஸ் வேண்டாம் அவங்களுக்கு. ஸோ தேல் கிரைண்ட் இட் லைவ். இல்லாட்டி நீங்கள் இந்த எக்ஸ்போலாம் பார்த்தீங்கன்னா கலராக சிக்ஸ்லாம் வித்துன்னு இருப்பாங்க. தீஸ் ஆர் ஆல் சிக்ஸ் விச் ஆர் அன்வான்ட் பை தி இண்டஸ்ட்ரி. தேல் டை. ஏன்னா அந்த டைலலாம் கெமிக்கல் டையில் வந்து முக்கி அந்த கலர்லாம் வர வச்சு தேர் செல்லிங் இட் டு யூ. They'll not live for more than 10-15 days, believe me. And that is the amount of cruelty that we inflict. That is about chickens. Look at chicken egg பற்றி சொல்கிறேன். இப்போ நம்ம ஹியூமன் பீரியட்ஸ் பற்றி பார்க்குறோம். menstruation is considered a taboo. Most of the religionsல we consider it taboo. But it is so surprising for me that human beings don't mind eating a chicken's period. That is an egg. There's something called as an infertile egg and there's something called as a fertile egg. Fertile egg வருது when a female and male mate, and the வருது தான் fertile egg. And many of the eggs that come to you is infertile egg. I'm sure you're not trying to find out which is a fertile and infertile egg. அப்படிங்கிறச்ச பீரியட் நம்மளுக்கு இவ்வளோ பீரியட் டபுவாக இருக்கிறச்சு என்னத்துக்கு இன்னொரு உயிரோட பீரியட் சாப்பிட்றீங்கன்னு எனக்கு புரியல. ஸோ தட் இஸ் ஒன் திங். டெய்ரி காவ் என்னால் சொல்லவே முடியாது, ரொம்ப 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 கஷ்டப்படுற ஒரு ஜீவன் வந்து பால். இன்ஃபேக்ட் நம்ம ஊரில் கடவுள் கோமாதா எல்லாமே வச்சு வேண்டிக்கிறோம். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு மாடுக்கெலாம் வச்சு ப்ரேயர்லாம் பண்ணுறோம். கடைசியில் பார்த்தா வெண்ணெய் நெய் தயிர் எல்லாத்தையும் போட்டு அடிச்சிடுறோம். எப்படி அந்த மாடு வருதுன்னு நம்ம பார்க்கலாம். எனி மதர் will produce milk only when she is pregnant and because she has to feed the child. அது ஒரு natural food for the child. அப்படிங்கிறச்ச so a cow has to be pregnant. What do they do in the industry? year round supplyக்கு they'll keep repeatedly pregnating. in fact அது குட்டி போட்டு 180 நாள்லேயே திருப்பி pregnant ஆக்கிடுவாங்க. அதை 20-25 வருஷம் வாழ வேண்டிய மாடு lives only for 6 to 7 years. And ஏன்னா she will not be able to produce. and அது மட்டும் இல்லாமல் they are putting her hormones every day. ஹார்மோன்ஸ்னால தான் மில்க் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது. See, we are looking at it as a commodity now. No more a life form, no gomata, nothing. It's a commodity which is giving me profit. அப்படிங்கிறச்சா அந்த இன்க்ரீஸ் பண்ணால் தான் எனக்கு காசு வரும்ப்பா. இவ்வளோ டிமாண்ட் இருக்குது, எனக்கு காசு தான் வேணுங்கிறதுனால nobody cares about what happens to the cow. and அதை விட ரொம்ப ரொம்ப கொடுமை என்னென்னா, குழந்தை போட்ட உடனே அந்த நர்ச்சர் பண்ணுற ஒரு நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா பிறந்த உடனே அதை காஃப் இஸ் டேக்கன் அவே ஃப்ரம் த மாம். காஃபை விட்டால் அது குடிச்சிடும் பால். மனுஷங்களுக்கு தானே பால் வேணும், ரொம்ப முக்கியமாச்சு. ஸோ அப்படிங்கிறச்சு தே டேக் த காஃப் அவே ஃப்ரம் தி மதர். காஃப் எடுத்துன்னு போய் அந்த அம்மா யூ ஷுட் லிசன் டு த க்ரைஸ் ஆஃப் அ மதர் வென் த சைல்டு இஸ் டேக்கன் அவே ஃப்ரம் ஹர். நம்மளுக்கு நடந்தால் நம்ம எவ்வளோ அதை பற்றி பயங்கர ட்ரமாட்டிக்காக படம் எடுக்கிறோம், பேசுகிறோம் எவ்வளோ. பட் தினம் அந்த கொடுமைக்கு நம்ம பாட்டாக இருக்கோம்னு யாருமே நினச்சி பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ஐ வுட் டெஃபினெட்லி சே டெய்ரி இஸ் அ வெரி அப்யூசிவ் இண்டஸ்ட்ரி. டெய்ரி மீட் ரெண்டுமே. இஃப் யூஆர் அகேன்ஸ்ட் ரேப், மர்டர், எவ்ரி திங், ஐ திங்க் யூ ஷுட் டெஃபினெட்லி கன்சிடர் குவிட்டிங் டெய்ரி அண்ட் மீட் ஃபார் யுவர் ஹெல்த் as well as for peace. மகாத்மா காந்தி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ரேஸ் சொல்லுவார். The progress of a nation is dependent on how you treat the animals. And with the way we are doing, I don't think we will ever progress because our poultry industry is increasing greatly. We are seeing great profits. Health பற்றி சொல்லிச்சு இன்னொரு ஞாபகம் வந்தது. There is a term called antibiotic resistance-னு சொல்லிட்டு. அது எதனால வரும்னா நம்மளோட உள்ளவே வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு நம்ம நார்மலாக ரெசிஸ்ட் ஆகிடுறோம்.
அது எதுனாலனா மீட் ஈட்டர்ஸ் நான் வெஜிடேரியன்ஸ் இன் இந்தியா பயங்கர ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கும் தி பாப்புலேஷன் ஆஃப் நான் வெஜிடேரியன் ஈட்டர்ஸ் அண்ட் இஃப் யூ சி போல்ட்ரி every chicken is constantly given hormones every day growth hormones கொடுப்பாங்க and it's also given antibiotics ஏன்னா அந்த காலத்தில் வைல்டில் வளரக்கூடிய சிக்கன்ஸ்க்கு இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இம்யூனிட்டிலாம் கிடையாது இன்னைக்கு க்ளோஸ்டாக ஏன்னா தே ஆர் பேசிக்லி ஜஸ்ட் அ கமாடிட்டி ஸோ அப்படிங்கிறச்சு அதுங்களுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் கிடையாது தே டோன்ட் கெட் சன்லைட் தென் நெவர் இன் தேர் லைஃப் டைம் தே கெட் டு ஸ்டாண்ட் அப் ஆல்சோ பிலீவ் மீ இத்தினோண்டு ஒரு பேட்டரி கேஜஸில் தே ஆர் கேஸ்ட் ஆல் தேர் லைஃப் பிறந்ததுலேருந்து ஒன்லி ஃபுட் தீனி மட்டும் கொடுத்துட்டுருப்பாங்க தே ஸ்டாண்ட் ஆன் தேர் ஓன் ஃபீஸஸ் அண்ட் டீபீக்கிங்னு ரொம்ப கொடுமையான ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது இட்ஸ் வெரி காமன் ப்ராக்டிஸ் இன் போல்ட்ரி ஃபார்ம்ஸ் எதனால் அது பண்ணுவாங்கன்னா மென்டலி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி சிக்கன்ஸ் வில் ஸ்டார்ட் ப்ளக்கிங் தேர் ஓன் ஃபெதர்ஸ் அது பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால சுட சுட அயனில் அப்படியே போய் அதோட பீக்கை வந்து உருக்க வச்சுருவாங்க ஸோ அதுக்கு பீக்கே இருக்குது அது கடைசியில் ஸோ அண்ட் தென் அகெயின் அதோட வெயிட் மட்டும் ஏறிண்டே இருக்குது நிற்க முடியல ரொம்ப காமன் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ரொம்ப நேச்சுரல் திங்ஸ்லாம் அதால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியலங்கிறதுனால அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்டுருக்கோம் கடைசியில் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம சாப்பிட்றோம் அந்த ஹார்மோன்ஸ் நம்ம சாப்பிட்டுருக்கோம் அண்ட் 2013 WHO ரிப்போர்ட்டில் இந்தியாவில் 58,000 பீப்புள் டைட் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஸோ சாய்ஸ் இஸ் யோர்ஸ் அது வந்து உங்கள் விதி உங்கள் கையில் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க பட் வந்து ஆன் த ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே வந்து வெஜிடேரியனிசம் அதிகமாக ப்ராக்டிஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா நம்மளுடைய நாட்டில் தான் ஏன்னா வெஜிடேரியனிசம் ஆஸ் யூ ஆல்ரெடி மென்ஷன் பை பர்த் வந்து இங்கே வந்து அது ஒரு ப்ராக்டிஸாகவே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படி இருக்கும்பொழுது நம்ம இங்கே வந்து வெஜிடேரியனிசம் பற்றியும் வீகனிசம் பற்றியும் வந்து அதை ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியத்துவம் அந்தளவுக்கு இப்போது நம்மளுடைய சுச்சுவேஷனில் இருக்கா கண்டிப்பாக இருக்குது ஏன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து ரிலீஜன் அண்ட் கல்ச்சரை கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கேள்வி கேட்கறதுனால எதுக்காக எங்கள் ஆன்சிஸ்டர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாங்க அவங்க வந்து வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க நான் எதுக்காக பண்ணுங்கிறதுனால தே ஆர் ஷிஃப்டிங் டு நான் வெஜிடேரியன் லைக் ஐ செட் பர்சன்டேஜ் இஸ் இன்க்ரீஸ்ட் கிரேட்லி நான் சொல்கிறது லாஸ்ட் டிகேடில் மட்டுமே பயங்கர இன்க்ரீஸ் இந்த நான் வெஜிடேரியன் பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா ஸோ கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டியது அதில் கூட ஐ திங்க் வெஜிடேரியன் ஷுட் பி ஷண்ட் ஏன்னா எத்திக்கல் ஆஸ்பெக்டை விட்டுருங்க என்விரான்மெண்ட் ஆஸ்பெக்டை பார்த்துக்கோங்க இந்தியா வந்து ஒரு ட்ராபிக்கல் ரீஜனாக இருந்து நம்மளுக்கு ரிசோர்ஸஸ் அவ்வளோ எக்ஸ்டென்சிவாக இருந்தும் எவ்ரி திங் இஸ் கோயிங் ஃபார் அ டாஸ் ரைட் நவ் தண்ணி பிரச்சனை வருது எல்லாத்துக்குமே பிரச்சனை வருது காரணம் என்னென்னா நம்மளோட ப்ராக்டிசஸ் நம்ம இப்போ அனிமல்ஸே நம்ம வளர்க்குறோன்னா அந்த அனிமல்ஸ்க்கு அலோகேட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஃபார்ம் லேண்ட் அவ்வளோ லேண்ட் நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ வி ஆர் டீஃபாரஸ்டிங் என்விரான்மெண்ட் ஃபேக்டர்லேருந்து நான் ஒன்று ரொம்ப முக்கியமாக சொல்ல விரும்புகிறது என்னென்னா வாட்டர் இந்தியாவில் டிஸ்பைட் இந்தியா ஹேவிங் சோ மெனி ரிவர்ஸ் பயங்கர ஃப்ரெஷ் வாட்டர்லாம் இருந்தும் நம்ம தண்ணிக்கு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு நான் காரணம் சொல்கிறேன் என்ன ஆயிடுச்சுன்னு க்ரீன் ரெவல்யூஷன் கேம் இன் டு இந்தியா ஃபர்டிலைசர்ஸ் பயங்கரமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் ப்ளஸ் ஃபேக்ட்ரி ஃபார்மிங் இஸ் கோயிங் ஹேண்ட் இன் ஹேண்ட் ஸோ ஆல் தி வேஸ்ட் ஃப்ரம் தீஸ் ஃபேக்ட்ரி ஃபார்ம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் all the pesticides are running through the groundwater and they're meeting the lakes and rivers. இந்த லேக்ஸ் அண்ட் ரிவர்ஸ்லாம் எங்கே போய் சேருறது நம்ம ஓஷனில் போய் சேருது சால்ட் வாட்டரில் வந்து when they come in contact என்ன ஆகிடுறதுன்னா நீங்கள் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க இந்த எஸ்டுவரியிலலாம் பயங்கரமாக ஆல்கல் க்ரோத் இருக்கும் பச்சையாக பாசி அப்படியே சர்ஃபேஸில் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும் இட்ஸ் அ ரியாக்ஷன் விச் இஸ் ஹேப்பனிங் வித் த வாட்டர் அப்படி ஆகிடுறதுனால இந்த சர்ஃபேஸை ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிடும் சர்ஃபேஸ் ஆக்குப்பை பண்ணி கொஞ்ச நாளில் அது செத்து போகிற டயத்தில் மைக்ரோப்ஸ் வில் பாக்டீரியாலாம் அதை சாப்பிட ஆரம்பிக்கும் அதை சாப்பிடுச்ச பாக்டீரியா என்ன பண்ணுறதுனா தண்ணியில் இருக்கிற ஆக்சிஜனையும் சேர்த்து சாப்பிட்றது தட் இஸ் வை வி ஆர் ஹேவிங் அ லாட் ஆஃப் டெட் ஜோன்ஸ் தண்ணியில் வாழக்கூடிய ஜீவன்கள் கூட வாழ மாட்டேங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரிசாவில் எங்கேயோ வந்து ஐ திங்க் சம் 40,000 கிட்ட ஃபிஷஸ் வேர் வாஷ்ட் அஷோர் பிகாஸ் வி ஆர் கிரியேட்டிங் டெட் ஜோன்ஸ் நம்மளோட சாய்ஸஸ்னால அங்கே நடக்கிறது இன்றைக்கி உட்காந்து நீங்கள் இங்கே சிக்கன் அண்ட் மட்டன் சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா அங்கே ஏதோ நடக்கிறது அண்டு கடைசியில் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி யோசிக்காமல் பண்ணுற சாய்ஸஸ்னால நம்மளுக்கு குழி தோண்டி புதைச்சிட்டு இருக்கோம் இந்த பாம் ஆயில் அப்படிங்கிறது வந்து நம்ம பாம் ஆயில் பனை எண்ணெய் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல நிறைய வந்து யூஸ் பண்ணுவாங்க இன்ஃபேக்ட் வந்து நிறைய காஸ்மெட்டிக்ஸில் நிறைய பேக்ட் ஃபுட்ஸ்லாம் வந்து ஒரு மேஜரான இன்க்ரீடியன்ட் ஓகே பனை ஆயில் அதை பற்றி என்ன ஆனால் அது கூட வந்து வீகனில் வராது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த பனை மரங்கள்லாம் வந்து நடுறதுக்காகவே நிறைய காடுகளை வந்து அழிச்சிட்டு இருக்காங்களாம் அதனால வந்து இந்த சிம்பன்சி குரங்குகள்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து அழிஞ்சிட்டு வருது ஏன்னா அந்த காட்டத்தை மூட்டி விடுறதுனால அதில் நிறைய குரங்குகள்லாம் வந்து அழிஞ்சிட்டு வருது காடுகள் அழிஞ்சிட்டு வருது அதனால வைக்கிற ஒரு பனை மரத்தினால
வர அந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து இன்டைரக்டோ டைரக்டோ ஒரு அனிமலுக்கு தீங்கு விளைவிக்காம தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் ரிசர்ச் பண்ணணும்ப்பான்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் வீகனிசமில் ஒரு பெரிய விஷயம் பார்த்தோன்னா, நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ எல்லாருமே நல்லா இருக்கணும், யாருக்கும் எந்த கெடுதலும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு இன்டெரக்டாக சொல்லுது பத்தியா. எஸ், நம்மளாம் நல்லவங்களா வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் புதியவங்க FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதிய FM ஸ்டேஷன்ல கேட்டுட்டு இருக்கீங்க இனியவை இன்று வித் சபரி அண்ட் சௌமியா. சௌமியா, டவுட்லாம் முடிஞ்சிச்சா? டவுட்ஸ் இன்னும் எக்கச்சக்கமா வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த கான்செப்ட் அந்த மாதிரி இல்லையா. இத்தனை நம்ம நினைச்சிட்டு இருந்தது ஒன்று, இப்படி கிடையவே கிடையாது, டோட்டலாக வந்து அப்சைட் டவுன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் பற்றி நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் நேச்சர் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒரு விஷயம் தான். நடுவில் ஏற்பட்ட கன்ஃபியூஷன் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு நினைக்கிறேன்ல. இந்த கன்ஃபியூஷன்லாம் யார் தீர்த்துட்டு இருக்காங்க நீங்க சொல்லவே இல்லையா? எஸ், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீல் அண்ட் ஹீலோட ஃபவுண்டர் பிரீத்தி அவர்கள் தொடர்ந்து பேசுகிறாங்க. ஒரு காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு சின்ன டவுட் உங்க முன்னாடி வைக்கிறேன். ஏன்னா இப்போ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெஜிடேரியனிசமோ ஒரு வீகனிசமோ வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொன்னால், இன்னைக்கு வந்து காய்கறிகளை மட்டுமே நான் வந்து கன்சியூம் பண்ணுவேன், காய்கறிகள் கீரை வகைகள் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நான் கன்சியூம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் கூட, இன்னைக்கு காலகட்டத்தில் நான் சாப்பிட்ற ஒரு தக்காளியா இல்லை அது ஒரு தவளக்காவோட ஹார்மோனா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு காய்கறி சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக இருக்க முடியுமானா நோ, கோ டு ஆர்கானிக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, நான் இப்போ வந்து ஆர்கானிக் வந்து போகிறேன் அப்படின்னாலும் அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயோ போய் நிற்குது. இப்போ ரீசெண்டாக வந்து வெங்காய விலை வந்து போச்சு அப்படின்னு வந்து சொல்கிறோம். நார்மல் வெங்காய விலையே அவ்வளோ பெருசு அப்படின்னா அப்போ ஆர்கானிக் வெங்காய விலை எங்கேயோ வந்து போயிருக்கும் அப்படின்னு வந்து சொன்னேன். திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. ஸோ வந்து ஒரு பேசிக்காக இப்போ எல்லாருமே வந்து இப்போ ஆர்கானிக் அப்படிங்கிறத நோக்கி போனால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான டயட் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வீகனிசம் அப்படின்னா ஆஸ் யூ செட் இட்ஸ் லைஃப் ஸ்டைல். இப்போ வந்து லெதர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, அதே மாதிரி வந்து அனிமல் சார்ந்த எந்த ஒரு விஷயமே, நிறைய பேர் வந்து அந்த ஹார்மோன்ஸை ஒரு அடிக்டிவ் யூஸ் பண்ண காஸ்மெட்டிக்ஸ் கூட யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து ஒரு வீகன் லெதர் வந்து யூஸ் பண்ணணும், நான் வந்து ஒரு வீகன் பெல்ட் வந்து யூஸ் பண்ணணும், ஒரு ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அகெயின் இட்ஸ் எக்ஸ்பென்சிவ். ஸோ வந்து இதை விட்டுட்டு அதுக்கு வந்து போகணும் அப்படின்னா வந்து அதுக்கும் வந்து ஒரு கூடுதலான ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்து தான் வந்து போகணும் அப்படிங்கிறது மேபி ஒரு மிடில் கிளாஸ் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ், ஆனால் அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் ஒரு சாத்தியமான விஷயம். பட் வந்து எல்லாருக்குமே இது சாத்தியமா? எல்லாருமே வந்து இந்த ஒரு விஷயத்தை விட்டுட்டு வந்து ஒரு நல்ல டயட் நோக்கி ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலை நோக்கி போகிறது இந்த காலகட்டத்தில் வந்து சாத்தியமா அப்படிங்கிறது தான் எனக்கு எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கேள்வி இல்லையா. ஸோ அது சாத்தியம் அப்படின்னா அதுக்கான வழிமுறைகள் என்னன்னு சொல்லுங்கள். எஸ், ஆர்கானிக் இஸ் எக்ஸ்பென்சிவ் பிகாஸ் நம்ம நிறைய பேர் வந்து ஃபர்டிலைசர்ஸ்க்கு மூவ் பண்ணிவிட்டு தே ட்ரைங் டு மூவ் பேக் டு ஆர்கானிக் அப்படிங்கிறச்சு அவங்க சாயில் ரீஸ்டோரேஷன்லேருந்து நிறைய எஃபர்ட் போடணுங்க, கண்டிப்பாக போடணும். அண்ட் டிமாண்ட் ஃபார் ஆர்கானிக் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது, அதை இட் இஸ் பீங் டேக்கன் அட்வான்டேஜ் ஆஃப். ஸோ ஐ எம் சேயிங் தட் in fact the government, if it really cares about our health, if the leaders care about our health, the subsidy should be given to fruits and vegetables and not this. Second, vegan leatherலாம் பற்றி சொல்லியிருந்தீங்க. எஸ், நான் சொல்கிறேன், என்னோட கல்யாணம் நடந்தது. ஐ ஹேட் அ 100% வீகன் வெட்டிங். ஐ ஹேட் அ சவுத் இண்டியன் தமிழ் பிராமின் வீகன் வெட்டிங். ஐ டிட் நாட் யூஸ் கீ, ஹோமத்துக்கு யூஸ் பண்ணல. ஐ டிட் நாட் யூஸ் அ சில்க் சாரி. அண்ட் யூ நோ வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் ஆல் மை சாரீஸ் டுகெதர்? ஜஸ்ட் 4,800 சம்திங், தட்ஸ் ஆல். என்னோட எல்லா புடவையும், இன்ஃபேக்ட் எங்களோடதுலாம் ரொம்ப எலாபரேட் வெட்டிங், 2 நாளைக்கு ஒரு 7-8 புடவைலாம் போட்டுக்கணும். ஸோ அதெல்லாம் சேர்த்து எனக்கு இவ்வளோ தான் செலவாயிருக்கு கல்யாணத்துக்கு. ஸோ சில்க் ஒரு புடவை 40,000-50,000 வாங்கிக்கிறாங்க. So I don't think, you know, the cost is anything of concern. Leather எடுத்துக்கோங்க. My husband also did not use any leather during the wedding. இதே இது லெதர் வாங்கியிருந்தோன்னா உங்களுக்கு தெரியும் 1000, 2000, 3000 கணக்கு வந்துருச்சு. Economically, I'll tell you how a vegan diet will help you. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க, if you order a paneer, sabji எல்லாம் சேர்த்து say it will cost you 1,200, 1,500 மினிமம். இப்போலாம் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி நல்ல கிச்சனில் ஹைஜீனிக்காலாம் சாப்பிடணும்னு பார்க்குறீங்கன்னா அவ்வளோ ஆகிடும். இதே if you go for a vegan, first thing you have the best choices, nature's food, இளநீ, வாழைப்பழம், பழம், ஜூஸ், ஃப்ரூட் ஜூஸ், எவ்ரிதிங். அதெல்லாம் நான் எவ்வளோ அடித்தாலும் ப்ராபப்ளி இட் வில் காஸ்ட் மீ ஜஸ்ட் 200 or 300. நான் சொல்கிறேன், நாங்களே நிறைய நாள் லஞ்சஸ் அப்படி தான். இன்கேஸ் ஐ கோ டு அ ரெஸ்டாரண்ட் also and I want to eat, maximum it will cost you 700 because you're not using the cheese, you're not using the butter, you're not using paneer, you're not using the expensive foods at all. Oil கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன். So we are not using those foods at all. அப்படிங்கிறச்ச it is only economically beneficial. வீட்டு இதில் பார்த்தீங்கன்னா பால் காஸ்ட் கம்மியாக ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிட போகிறீங்க. I think people spend a lot on milk these days. 2,000, 3,000 per month just goes on milk. ஸோ பால் காஸ்ட் கம்மியாகிட போகிறது. ப்ளஸ் நீங்கள் இந்த மாதிரி வெளிலேருந்து ப்ராசஸ்ட் ஃபுட்லாம் வாங்க போகிறதே கிடையாது. பன்னீர், கினீர், சீஸ் எல்லாம் நிறுந்துட போகிறது வீட்டில். அண்ட் யூ வில் பி கோயிங் டு மோர் நேச்சுரல் ஃபுட்ஸ். அப்படிங்கிறச்ச யோர் காஸ்ட் யூ வில் பி சர்ப்ரைஸ் டு சி ஹவ் மச் யூ வில் பி சேவிங். நான் வந்து வீகனாக மாறச்சு கேல்குலேஷன் பண்ணேன்.
என்னோட வீட்டில். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் மறைச்சேன், நான் மட்டும்தான் மாறினேன் எனக்காக. ஏன்னா ஐ ஸ்டாப் பர்ஃப்யூம்லாம் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன், காஸ்மெட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன். இன் 1 month I was able to save almost 6,000 rupees. அப்போ நான் காலேஜ் தான் படிச்சிருந்தேன். காலேஜ் படிச்சுட்டு என்னால் 6,000 கிட்ட I was able to save அந்த காலத்தில் வச்சுக்கோங்க. So definitely your cost will cut down because you will start believing in natural things. You know nature has a more யோசிச்சு பாருங்கள், நேச்சர் தான் நம்மளை க்ரியேட் பண்ணியிருக்கு. இட் வில் நோ வாட் டு ஃபீட் அஸ். மனுஷங்க எப்படின்னா நம்மளோட our ego is to such an extent that we'll be like what you're giving is not fine. நான் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கிறேன், அதனால தான் இந்த சப்ளிமெண்ட் வருது, மருந்து வருது, எல்லாமே வருது. If only you learn to live in sync with nature, I think you will be able to live a much more peaceful life. நமக்கு வேற எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது, நேச்சரோட போயிட்டா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. வேற விஷயம் கூட மேம், எனக்கு ஒரு சின்ன டவுட் கூட, உங்களோட டயட் என்ன? காலையில இருந்து நைட் வரைக்கும் என்ன சாப்பிடுவீங்க? டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, டக்குன்னு சொல்லணும்னா காலையில் எழுந்து ஃபர்ஸ்ட் பழம் தான் சாப்பிடுவேன். மெயின்லி ஃபார் த ரீசன் தட் நம்மலாம் ப்ரைமேட் ஃபேமிலிலேருந்து வந்திருக்கோம். நம்மளோட ஃபேமிலி பார்த்துக்கோங்க, சிம்பான்சீஸ், ஏப்ஸ், போனோபோஸ். இப்போ கூட அதுங்களாம் என்ன சாப்பிட்றதுனா பழங்கள் அண்ட் க்ரீன்ஸ் சாப்பிடும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஐ ஹாவ் அ கஞ்சி, கிரெயின் இன்க்ளூட் பண்ணுறதுக்காக நான் வந்து வீட்டிலேயே நாங்களே கஞ்சி மாவுலாம் எடுத்து காய வச்சு முளைக்கட்டு அந்த மாதிரிலாம் நாங்களே பண்ணிவிடுவோம். அண்ட் தென் சம் பிரேக்ஃபாஸ்ட் இஃப் அதுக்கப்புறமாவும் பசி இருந்ததுன்னா ஏதாச்சும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். இட்லி கூட நான்லாம் ஹோல் ரைஸில் தான் பண்ணுவேன். எதுவுமே வந்து ப்ராசஸ்ட் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. சேம் அது வந்து ஹெல்த் ரீசனுக்காக தான். ஆஃப்டர்நூன் வில் ப்ராபப்ளி இப்போ நான் ஆஃபீஸ்லலாம் இருக்கேன் அப்படின்னா வில் ஜஸ்ட் கோ ஃபார் இளநீ அண்ட் பழம்லாம் சாப்பிடுவோம். இல்லாட்டி ரொம்ப பசிக்கிறது அப்படின்னா சப்பாத்தி, தால் அந்த மாதிரி ஏதாச்சும் சாப்பிடுவோம். வெள்ளையே சாப்பிடணுன்னா கூட we try to eat these things. Again come back to night, most likely we eat a lot of fruits only. ஒரு நாளில் நிறைய ஃப்ரூட்ஸ் தான். அப்படி ரொம்ப பசிக்கிறது ஆசையாக இருக்குது அப்படின்னா இந்த மில்லட்லேயே பிரியாணி அந்த மாதிரிலாம் பண்ணி சாப்பிடுவோம். திஸ் இஸ் our diet. பத்தியா, இனிமேல் நம்ம நான் நீ வீகனாக மாற போகிறேன். நீ வந்து வீகனாக மாற போகிற அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கிறத நான் பார்த்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பிகாஸ் வந்து ஒரு இத்தனை நாள் நம்ம வாழ்ந்த ஒரு விஷயத்துல இருந்து டக்குன்னு மாறுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருந்தாலும் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம்னா ஓகே, நம்மளுக்கு வந்து ஹெல்த் வேணுமா இல்லை வந்து நம்மளுக்கு வந்து நாக்கு ருசி வேணுமா அப்படிங்கிறத வந்து யோசிச்சாலே வந்து போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இது எங்களுக்கு மட்டும் இல்லை, பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ்க்கு நீங்கள் ரொம்ப தெளிவாக வந்து புரிய வச்சிங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். புதியுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. புதியுகம் FM ஸ்டேஷனில் திறந்து கேட்டுட்ருக்கீங்க இனியவை இன்று வித் சபரி அண்ட் சௌமியா. வேர்ல்டு வெஜிடேரியன் டேல நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசணும். இன்ஃபேக்ட் இது வெஜிடேரியன் டேன்றதுக்கு பதிலாக வீகன் டேனே நம்ம டேர்ம் பண்ணியிருக்கலாம் போல. ஸோ அந்த அளவுக்கு நிறைய புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் ரசிச்சு பண்ணுறதுனால அதில் இருக்க ஆழமான அர்த்தங்கள் நம்மளுக்கு புரியுது. பத்தியா? கரெக்டு. இந்த ரசிச்சு அப்படின்னு வந்து சொன்னீங்க இல்லையா? இப்போ எனக்கு டக்குன்னு ஒரு விஷயம் வந்து ஞாபகத்துக்கு வந்தது. நான் வந்து எனக்கு சும்மா ஒரு ஹாபியாக என்ன பண்ணுவேன்னா சண்டேஸ் வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே வந்து இருப்பேன். யூஸ்வலாக வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுக்க போகிற இடத்துல வந்து ஏதாவது ஒரு வால் ரொம்ப பாழடைஞ்சு ஏதாவது ஒரு வால் இருந்தது, இல்லை பெயிண்ட் எல்லாம் கொஞ்சம் அங்கங்கே வந்து எடுத்துகிட்டு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு ரக்கட் லுக்கில் இருக்குது அப்படின்னா எல்லாம் நாங்கள் போய் அந்த இடத்துல வந்து யாரையாவது மாடலாக நிற்க வச்சோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வச்சு ஃபோட்டோ எடுப்போம். நிறைய பேர் கேட்பாங்க, அங்கே இருக்கிறவங்களாம் கேட்பாங்க, என்னங்க அந்த வால் அப்படி இருக்குது அப்படின்னா, இல்லை அது மேபி வால் பாழடைஞ்சு இருக்கலாம், பட் ஃபோட்டோவில் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஃபோட்டோவில் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஒரு விஷயம் வந்து வேற ஒருத்தவங்க பார்வைக்கு ஒரு மாதிரி இன்னொருத்தவங்க பார்வைக்கும் வேற மாதிரி வந்து தெரியுது இல்லையா? இந்த ரோமியோ ஜூலியட் சொல்ற மாதிரி இருக்கு, என் கண்கள் மூலியமா பார்த்தாதான் என்னோட காதல் எவ்வளவு அழகுன்னு தெரியும் அப்படின்னு சொன்ன மாதிரி. என்னை தாண்டி வருவாய டயலாக். யார் சொன்னா என்ன ரசிக்கிறது நல்ல விஷயம், அதான் இன்னைக்கு வந்து இறையன் சாரும் சொல்ல போறாரு. அதாவது வாழ்க்கையில உண்மையான சந்தோஷமே வந்து எல்லாத்தையும் ரசிக்கிறது தான் அப்படின்னு சொல்ல போறாரு. கிரேட், பார்க்கலாம். எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன தோட்டம் மாதிரி ஒன்று இருக்குது. என்னுடைய மனைவி வந்து அந்த கொஞ்சம் க்ரீனாக இருக்கணும் அந்த ஏரியா அப்படின்ட்டு நிறைய செடிகளை கொண்டு வந்து நட்டு அந்த ஒரு சுவர் மேலே வந்து சில க்ரீப்பர்ஸ்லாம் ஏற்றி அது நல்லா அழகழகாக பூத்து நிறைய செம்பருத்தி செடிகள், விதவிதமான செடிகள். எங்கே போனாலும் அங்கே போன ஞாபகமாக பேரறிஞர் அண்ணா சொல்லுவார், இந்த நாம் என்ன பண்ணுறோம், திருப்பதிக்கு போனோம்னா அங்கேருந்து ஒரு கூஜா வாங்கிட்டு வரோம், பழனிக்கு போனால் அங்கேருந்து ஒரு தட்டு வாங்கிட்டு வரோம், வேறு எங்கேயாவது போனால் அங்கேருந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வரோம், வேறு எங்கேயாவது போனால் ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு பாத்திரம் வாங்கிட்டு வரோம். ஆனால் எந்த ஊருக்காவது போனோம்னா அந்த ஊர் ஞாபகமாக ஒரு புத்தகம் வாங்கிட்டு வந்திருக்கோமா. இப்போ நம்ம சிங்கப்பூர் போனால் என்னென்னா எல்லோரும் பொருள்லாம் வாங்கிட்டு வருவாங்க, எல்லோரும் புக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்க மாட்டாங்க. சரி, ஆஸ்திரேலியா போனால் ஒரு புக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்களா. எனக்கு வந்து என்னென்னா இதை வந்து நான் சின்ன வயசில் படித்தேன். அண்ணாவுடைய அந்த பேச்சு வந்து புத்தகங்களுடைய இம்பார்ட்டன்ஸை பற்றி சின்ன வயசில் படித்ததுனால எங்கே போனாலும் அங்கே ஏதாவது ஒரு புக்கு வாங்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு எண்ணம்.
அது அது பர்டிகுலர்லி இப்போலாம் வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா புக்கு உங்களை தேடி வந்துடுது. ஒரு காலத்தில் அப்படிலாம் வராது, அவ்வளோ ஈஸியாக புத்தகம் கிடைக்காது. இன்னொன்று, என்ன தான் நம்ம ஆர்டர் பண்ணி வந்தாலும் அந்த புக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம புரட்டி பார்த்தா தான் அதனுடைய ரெலவன்ஸ் தெரியும். மால்கம் கிளாட்வேல் சொல்கிற மாதிரி அந்த பிளிங்கில் சொல்கிற மாதிரி நம்ம புரட்டி பார்த்தா தான் இதை வாங்கலாமா, நமக்கு ரெலவெண்ட்டா அப்படிங்கிறது தெரியும். சில டைமில் ஆர்டர் பண்ணி வாங்குகிற புக்கு பார்த்திங்கன்னா அபத்தமாக வர்றது உண்டு. நான் வந்து அரேபியா போயிருந்தப்போ என்ன பண்ணேன்னா, அங்கே வந்து இந்த அரேபியன் விஸ்டத்தை பற்றி ஒரு புக்கு கிடச்சிது. ரொம்ப ரேர் புக். அதை வாங்கிட்டு வந்தேன். அதில் இருக்கிற ஒவ்வொரு கதையுமே மிக மேன்மையான கதை. அதே மாதிரி சில டைமில் நேபாளத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிற ஃபோக் டேல்ஸ் வாங்கிட்டு வந்தால் அதில் வந்து இந்த முதியவர்கள் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புத்தகத்தை பார்க்க முடிஞ்சது. அவ்வளவு நேர்த்தியாக அந்த ஃபோக் டேல்ஸ் கிடைக்கிறது. அந்த ஊருக்கு போனோம்னா அங்கேருந்து ஒரு புக்கு வாங்கிட்டு வர்றதுங்கிறது அதிலேருந்து நான் ஒரு பழக்கமாக ஏற்படுத்தினேன். இதே மாதிரி இங்கே லோக்கலில் எங்கேயாவது போனால் அந்த ஞாபகமாக அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு செடியை கொண்டு வந்து அந்த தோட்டத்தில் நடுறது உண்டு. அப்படி நடும்போது அந்த தோட்டம் பார்த்திங்கன்னா நல்ல க்ரீனிஷாக பார்க்குறதுக்கு நல்லா நிறைய பூக்கள், விதவிதமான பூக்கள். இந்த செடிகள் கூட யார் நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுமா? அந்த வேலியிலலாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த செடியெலாம் அவ்வளோ நல்லா பூக்காது. உள்ளே இருக்கிற செடியெல்லாம் நல்லா பூத்துருக்கும். இந்த வேலியில் படர்ந்துருக்கிற செடிகள் வந்து சின்ன சின்ன பூ தான் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த ரோட்டில் போகிறாங்கல்ல அவங்க பறிச்சிருவாங்கங்கிற அந்த ஆன்ஷிட்டியோடையே அந்த செடிகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி யார் நடுறாங்க, அவங்க அன்பாக தண்ணி ஊற்றுறாங்களா, ஆசையாக வளர்க்குறாங்களா, இதெல்லாம் அந்த செடிகளுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. எல்லாருடைய கையிலையுமே செடி ஒரே மாதிரி வளர்றதில்லை. அப்போ அந்த தோட்டத்தை பார்க்கும்போது சில நேரங்களில் நல்ல ஃப்ரெஷ்ஷான பூக்கள் இருக்கும். சில பூக்கள் இந்த வாடி போய் அந்த செடியில் இருக்கும். அப்போ வந்து நமக்கு தோணும், எல்லா பூவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஒரு 4-5 பூ மட்டும் இப்படி வாடி வதங்கி அதில் ஒட்டியிருக்கே, அதை நாம் போய் கிள்ளி போட்டுடலாமா. இந்த வாழை இருக்குது இல்லையா, வாழை தார் போட்டவுடனே ஒரு ஸ்டேஜில் அந்த பூவை நீங்கள் எடுத்துடணும். அதை எடுக்காமல் விட்டிங்கன்னா இந்த காய்கள் திரளாமலே போயிடும். அதனால் வாழைப்பூ ஒரு ஸ்டேஜில் நீங்கள் ஒடிச்சு எடுத்துருவாங்க. அப்போ தான் அந்த காய்கள் வந்து திரண்டு சீக்கிரமாக அது அந்த தார் வந்து பழுக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த பூவை போய் நாம் அப்படியே எடுத்துடலாமா அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்போ எனக்கு என்ன யோசனை வரும்னா, ஜெர்மனியில் நடந்த அந்த இன்சிடென்ட் ஞாபகம் வரும். ஜெர்மனியில் யுத்தனேசியா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஹிட்லர் பாருங்கள், அதாவது யாரெல்லாம் வந்து இந்த சொசைட்டிக்கு பயன்பட மாட்டாங்களோ அவங்களெலாம் நம்ம ஏன் வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் ஹிட்லருக்கு. அதனால் என்ன பண்ண அப்படின்னா, யூத்தெனிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி 2 கான்செப்ட் ஒன்று. நல்ல மரபணு உள்ளவர்களை பாதுகாத்தல், நல்ல மரபணு இல்லாதவர்கள், முட்டாள்கள் மாதிரி தெரிகிறவங்க எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணுறது, அவங்களாம் இந்த சொசைட்டிக்கு தேவையில்லை, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட். ஹிட்லர் என்ன பண்ண அப்படின்னா, இந்த வயசானவங்க, இந்த பெரியவங்க, இந்த முதியவர்கள், எந்த வேலையும் செய்ய முடியாதவங்க, இந்த நோய்வாய்ப்பட்டவங்க, இவங்கள்லாம் என்னன்னாக்க கொண்டு போய் பல லட்சக்கணக்கான மக்களை வந்து கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸில் வந்து எலிமினேட் பண்ணார், சாகடித்தார். தே வில் பி ஜஸ்ட் ரெடியூஸ் டு ஆஷஸ். இந்த மாதிரியான ஒரு காரியத்தை பண்ணார். அப்போ எனக்கு அந்த சம்பவம் ஞாபகத்தில் வந்தது. நாம் இந்த செடியில் போய் இந்த வாடி வதங்கி இருக்கிற அதை வந்து நம்ம பறித்தோம்னா கிட்டத்தட்ட அது வந்து அந்த மாதிரி தானே. இப்போ அந்த பூ வந்து மலர்ந்தது, அது இப்போ வாடி இருக்குது, தானாக உதிரணும். அது தானாக உதிர்றது தான் உண்மை. அப்போ ஒரு செடி வந்து பூத்த மலர்களோடு இருப்பது மட்டுமல்ல, வாடிய மலர்களோடு இருப்பதும் ஒரு அழகு தான். நாம் என்ன நினைக்கிறோம்னா, எல்லாமே பூத்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது தானே அது பொக்கே. தட் இஸ் நாட் அ பிளான்ட். த பிளான்ட் ஷுட் ஹாவ் சம் வில்டட் ஃப்ளவர்ஸ், சம் விதர்ட் ஃப்ளவர்ஸ் ஆல்சோ அப்படிங்கிற ஒரு பரிச்சயம் எனக்கு ஏற்பட்டது. ஆகவே உலகத்தில் எல்லாம் கலந்து தான் இருக்கும், எல்லாவற்றையும் நேசிப்பது தான் வாழ்க்கையின் உண்மையான தரிசனம். நன்றி, வணக்கம். வெப்சைட் எடுத்துட்டு வந்தேன். நீ ஒரு துபாய் கொண்டு வந்திருக்கேன்? இல்லங்க, இது வெப்சைட் நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, vegweb.com அப்படிங்கறது தான் இந்த வெப்சைட்டோட பேரு. ஸ்பெல் பண்ணி காமிக்கிறேன். VEG
web.com vegweb.com. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த வீகனிசம் பற்றி வந்து பேசணும், நம்மளுடைய டயட்டில் வந்து என்னென்ன மாதிரியான சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம கெஸ்ட் கூட வந்து சொன்னாங்க இல்லையா. ஸோ அதுக்கு எந்த மாதிரியான ரெசிபீஸ் வேணும் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த வெப்சைட்டில் யூசர்ஸே பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெசிபி வந்து போஸ்ட் பண்ணால் அதை அந்த வெப்சைட் சம்மந்தப்பட்டவங்க வந்து அதை ரிவ்யூ பண்ணி வந்து ரீபோஸ்ட் பண்ணுவாங்க. சூப்பர். ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து கரெக்டான ஒரு ரெசிபி அந்த ஒரு ஃபார்முலா தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது இல்லாமல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ப்ரோட்டீன் அண்ட் கால்சியம் வந்து நம்மளுக்கு பால்லேருந்து வந்து கிடைக்குது. ஸோ பால் வந்து எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா அந்த விஷயங்கள் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்குது. அதே மாதிரி வந்து இப்போது எக்கு வந்து எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு என்ன ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி வந்து இப்போது ஆயில் இல்லாமல் ஆயில் ஃப்ரீயான டயட் வந்து இப்போ நிறைய பேர் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து என்னென்ன மாற்று இருக்குது, என்ன ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது, குட் ஆல்டர்னேட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆல்டர்னேட்டிவ் குக்கிங்க்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான வெப்சைட் தான். ஓகே, சூப்பரான விஷயம். அடுத்து முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். என்ன? எஸ், இவ்வளோ நேரம் நம்ம நிறைய விஷயங்களை சொன்னோமே, இந்த வீகனிசம் பற்றிலாம் வந்து சொன்னோம். இத்தனை நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த விஷயம் வந்து இல்லை, இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அதே மாதிரி இவ்வளோ நாள் நாங்கள் பண்ணிட்டு இருந்த விஷயங்களை வந்து இந்த சேஞ்சஸ் பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற உங்களுடைய ஃபீட்பேக் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலே உங்களுடைய ஃபீட்பேக்கை feedback@puthuyugam.tv அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்பிளே இருக்க இந்த ஃபோன் நம்பருக்கு, அப்படி இல்லைனா கீழே டிஸ்பிளே இருக்க இந்த அட்ரஸ்க்கும் தெளிவாக அழகாக ஒரு லெட்டர் எழுதி போட்டால் சூப்பராக நாங்கள் படிப்போம். ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஏற்கனவே அந்த ஃபீட்பேக்கில் படிக்க எனக்கு நேரம் ஆச்சு, நான் கிளம்ப போகிறேன். நீங்கள் எப்படி? நானும் தான்ப்பா. புதியுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று வித் சபரி சௌமியா.